إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றிய அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் அவனை பயந்து வாழ்வதற்கு அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு சரியாக 81 நாட்களுக்கு முன்பாக ஜும்ஆவுடைய நாள் அரஃபாவுடைய மைதானம் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை அருளுகிறான். சூரத்துல் மாயிதா 5வது சூராவின் 3வது வசனத்தில் நீண்ட வசனத்தை அல்லாஹு தஆலா அருளி வைத்தான். அதிலே குறிப்பாக அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய நாளில் உங்களுடைய இந்த தீனை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், தீனை முழுமையாக்கிவிட்டேன். அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை பேருபகாரத்தை நிரப்பமானதாக ஆக்கிவிட்டேன் என்ற அறிவிப்பை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தினூடாக அறிவித்தான். இந்த ஆயத்து சொல்கிறது தீன் நிரப்பமானது, முழுமையானது, மனித வாழ்வினுடைய எல்லா துறைகளுக்கும் மனிதனுக்கு அழகாக மிக சிறப்பாக செழிப்பாக வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கமே இஸ்லாம். இஸ்லாத்தில் உள்ள ஒருவர் தன்னுடைய எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாழ்க்கையினுடைய எந்த ஒரு கட்டத்திலும் தனக்குரிய தீர்வை, வழிகாட்டலை, புத்திமதியை வேண்டி நாடி எங்கும் யாரிடத்திலும் எவரிடத்திலும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. முழு உலகமும் அவர்களுடைய சகல பிரச்சனைகளுக்கான தீர்வை நாடி இங்கேயே வந்தாக வேண்டும். இது மனிதர்களுடைய கற்பனையோ அல்லது சிலருடைய அனுபவத்தின் பேரில் தயாரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டமோ அல்ல. மனிதனை படைத்த, வானத்தை பூமியை படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன் அவனினால் வழங்கப்பட்ட வாழ்க்கையின் திட்டம்.
எனவே இந்த வசனம் தீன் பரிபூர்ணமானது என்று சொல்கிறது. சூரா பக்கரா 2வது சூராவுடைய 108வது வசனம் 102வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமானுடையவர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு இஸ்லாத்தை எடுத்துக் கொள்வதும் விட்டு விடுவதும், தோதுவாக அமைந்தால் இஸ்லாத்தின் பக்கம் போவதும், இல்லையானால் வேறெங்காவது யாரிடமாவது செல்வதும், உள்ளூரிலே இருக்கும் போது ஒரு முஸ்லிமாக வாழுவதும், வெளியூருக்கு போய்விட்டால் அவர் வேறொரு மனிதராக ஆகிவிடுவதும், கூட்டத்தோடு இருக்கும் போது ஒரு விதமாகவும் தனிமை இருள் என்று வந்துவிட்டால் அவர் வேறொரு மனிதனாக ஆகிவிடுகின்ற நடிப்பு, நாடகம், சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக் கொள்பவர்களாக ஆக்கிக் கொள்ளாமல், ஈமானுடையவர்களே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். நான் எங்கு இருந்தாலும், தொழிலில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், ட்ரெயினில் இருந்தாலும், பஸ்ஸில் இருந்தாலும், பிளைட்டில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், எங்கு இருந்தாலும் ஒரு முஸ்லிமாக வாழுங்கள். உங்களுடைய உறவு என்னோடு, நான் உங்களை படைத்தவன், உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையில் இந்த வசனம் சொல்கிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவில் சுருக்கமாக நாம் தீன் பரிபூர்ணமானது என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பரிபூர்ணமான தீன் என்பதை எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த பரிபூர்ணமான தீனிலே என்னென்ன அம்சங்கள் அடங்குகிறது என்பதை விளங்கினால்தான் நான் அந்த பரிபூர்ணமான தீனிலே எவ்வளவு உள்ளே இருக்குகிறேன், எவ்வளவு வெளியே இருக்குகிறேன், என்னென்ன அம்சங்கள் என்னிடத்தில் இருக்குகிறது, எது எது இல்லை என்பதை விளங்கி தன்னை இஸ்லாத்திலே தீனிலே முன்னேற்றிக் கொள்ள அது வழிவகுக்கும். இல்லையானால் என்னை போன்ற பேச்சாளர்கள் பேசுவதும் உபதேசம் செய்வதும் தான் மார்க்கம், இதை செய்துவிட்டால் நான் முழுமையான தீனோடு இருக்குகிறேன் என்று நினைத்து ஏமாந்து விடலாம். ஏதோ சில வழக்க வழிபாடுகளை செய்கின்ற ஒருவர் நான் முழுமையான தீனிலே இருக்குகிறேன், வருடம் உம்ரா நோன்பு வந்து விட்டால் அப்படி இப்படி சில இபாதத்துகளை செய்வதை அவர் முழுமையான தீன் என்று விளங்கி ஏமாந்து விடலாம். தான தர்மங்கள், பொது சேவைகளை செய்கின்ற ஒருவர் இதுதான் முழுமையான தீனும் இஸ்லாமும், நான் பூர்த்தியான மார்க்கத்திலே இருக்குகிறேன் என்று நினைத்து விடலாம். குருடர்கள் சேர்ந்து யானைக்கு வரை விளக்கணம் சொன்ன கதையாக மாறிவிடலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழுமையான இஸ்லாம், முழுமையான தீன் என்பது 5 அடிப்படைகளை கொண்டது, 5 சப்ஜெக்டுகளை கொண்ட முழுமையான ஒரு சிலபஸ் என்று சொல்லலாம். இந்த 5 சப்ஜெக்டுகளிலும் நாங்கள் பாஸ் ஆக வேண்டும். எவரேஜ், சராசரி பாஸ் மார்க்ஸ் வாங்க வேண்டும். ஏதோ ஒரு சில சப்ஜெக்டுகளில் நாங்கள் நன்றாக இருப்பதோடு மறுபகுதியில் நாங்கள் கவனம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. முதலாவது முழுமையான தீனுடைய முதலாவது பகுதி ஈமானியாத், கொள்கை, கோட்பாடு, நம்பிக்கையோடு தொடர்புபட்டது, உள்ளத்தோடு தொடர்புபட்டது. எங்களுடைய அகீதா, கொள்கை, நம்பிக்கை. நாங்கள் கொள்கைவாதிகள், எதையும் எப்போதும் எப்படி வேண்டுமானாலும் நம்புகின்றவர்கள் அல்ல. எங்களுக்கு என்ற ஒரு கொள்கை, எனக்கு என்ற ஒரு கொள்கை இருக்குகிறது. நான் இந்த வானத்தை பூமியை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அடிமை. இந்த உலகத்தில் வந்திருப்பதே இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நான் அவனுடைய அடிமைதான் என்பதை நிரூபிப்பதற்காக. ஈமான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சீராக வேண்டும், அல்லாஹ்வோடு உள்ள உறவு சீராக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய சகல பிரச்சனைகளுக்கும் காரணம் அல்லாஹ்வோடு உள்ள உறவு, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதுதான். சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வு அந்த உறவை, தொடர்பை சீர்படுத்துவதுதான். அந்த உறவு சீரில்லாததனால் நாம் யாரிடமோ போய் கைகட்டி நிற்கிறோம், யாரிடமோ போய் தலை சொறிகிறோம். அவரை பிடித்தால் சரி,
இவரை பிடித்தால் சரி என்று எங்கோ அலைகிறோம். குர்ஆன் கேட்கிறது, ஐன தذهبون, எங்கே போகிறீர்கள்? நீ யாருடைய அடியான்? உன்னுடைய ரப்பு யாரு? நீ எங்கே செல்கிறாய்? யாரிடத்திலே போய் கைகட்டி நிற்கிறாய்? யாரை திருப்திப்படுத்த அலைகிறாய்? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னுடைய சங்கையான ரப்பை விட்டு முன்னை திசை திருப்பியது எது? இப்படிப்பட்ட ரப்புடைய அடியானாக இருந்து கொண்டு நீ யாரிடத்திலே போகிறாய்? எங்கே அலைகிறாய்? எவளுக்கு பின்னால், எவனுக்கு பின்னால், எதுக்கு பின்னால் சுத்துகிறாய்? பரிதாபம் என்று குர்ஆன் என்னை நோக்கி கேள்வி கேட்கிறது. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உம்முடைய ரப்புடைய புறத்திலிருந்து உண்டான மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மிக மகத்தானவன், அவனுக்கு இணை துணை கிடையாது. அவன் மகா சக்தியுடையவன், அவன் சகலதையும் அறிந்தவன். யஅலமு அதத கத்தரில் அம்தார், மலையினுடைய துளிகளின் எண்ணிக்கையை அறிந்தவன். வயஅலமு அதத வரகில் அஷ்ஜார், மரங்களுடைய இலைகளின் எண்ணிக்கையை அறிந்தவன். வயஅலமு மகாயிலல் பிஹார், கடல் தண்ணீருடைய அளவு எவ்வளவு, எத்தனை லீட்டர், எத்தனை மில்லி லீட்டர் என்பதை அறிந்தவன். வயஅலமு மசாகிலல் ஜிபால், மலைகளுடைய வெயிட்டை, அது எவ்வளவு கனதியானது, எத்தனை கிலோ, எத்தனை கிராம், அதை அறிந்தவன். அவனுக்கு தெரியாத என்று ஒன்று இல்லை. ஏதாவது ஒன்று அவனுக்கு தெரியாது என்றால் அவன் அல்லாஹ்வாக இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று அவனுக்கு முடியாது என்று இருந்தால் அவன் அல்லாஹ்வாக இருக்க முடியாது. அவன் காதிருல் முத்லக், எல்லா விடயங்களின் மீதும் சக்தியுடையவன், அதிகாரமுடையவன். லா யுஸ்அல் அம்மா யஃஅல், அவன் செய்பவற்றை ஏன் அப்படி செய்தாய், ஏன் இப்படி செய்தாய், ஏன் அவரை மௌத்தாக்கினாய், ஏன் இவரை இன்னும் ஹயாத்தோடு வைத்திருக்கிறாய், ஏன் அவருக்கு கொடுக்கிறாய், ஏன் இவருக்கு எடுக்குகிறாய் என்ற எந்த ஒன்றையும் அவனை தட்டி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன். எனவே அவனுடைய உறவு கொள்கை ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக, உள ரீதியாக அல்லாஹ்வோடு உள்ள உறவு சீராக வேண்டும். இது முதல் பகுதி. இஸ்லாத்தினுடைய இரண்டாவது பகுதி இபாதத். அது உடலோடு தொடர்பட்டது. வணக்க வழிபாடுகள். எங்களுடைய வணக்க வழிபாடுகளின் ஊடாக நான் பணத்துக்கோ, ஆசைகளுக்கோ, நண்பர்களுக்கோ, சூழலுக்கோ அடிமை அல்ல. இவை எல்லாவற்றையும் படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வின் அடிமை என்பது இந்த அனைத்து வஸ்துக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி இந்த அனைத்து வஸ்துக்களை சம்பாதிப்பதில், அதனை உபயோகிப்பதில், அதனை பயன்படுத்துவதில் அல்லாஹ்வின் விருப்பத்தையே முதலிடமாக கொண்டு நான் அல்லாஹ்வின் அடிமையே தவிர உலகம் போற போக்கிலே நாம் போவதற்கோ, மனம் சொல்லுகின்ற விதத்தில் வாழுவதற்கோ நான் மனத்தின், நப்சின், ஆசைகளின் அடிமை அல்ல, அல்லாஹ்வின் அடிமை. பணம் என் கையிலே இருக்குகிறது, நான் சம்பாதித்தது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த பணத்தின் அடிமை அல்ல நான். இந்த பணத்தை நான் வைத்து எப்படி எதை செய்வதில் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் எனக்கு கிடைக்குமோ அதை செய்வேன். நான் உலகத்திலே வாழுவோம், உலகத்துக்காக வாழ மாட்டோம். உலகத்தை படைத்து ஆளுகின்றவனுக்காக உலகத்திலே வாழுவோம். அந்த கொள்கையை வெளிப்படுத்துகின்ற அந்த வெளிப்பாடுதான் இபாதத். அதிலே ரெண்டு பகுதி. செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், அதுவும் இபாதத்துகள். அதிலே முதலிடத்தில் இருப்பது தொழுகை. அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும் சுப்ஹானல்லாஹ். ஆபீஸிலே உது எடுத்துக்கொண்டு, கடையிலே உது எடுத்துக்கொண்டு, பாங்குக்கு முன்பாகவே வீட்டிலே உது எடுத்துக்கொண்டு பள்ளியை நோக்கி வருகிறார். செயல் வடிவத்திலே நிரூபிக்கிறார், நான் அல்லாஹ்வின் அடிமை.
அல்லாஹு அக்பர், அவன் பெரியவன், அவனுடைய அழைப்பு பெரியது, அவனுடைய கட்டளை எனக்கு பெரியது. தொழுகையை நீங்கள் பாதுகாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகை உங்களை பாதுகாக்கும். ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து, நரகத்தினுடைய அழிவிலிருந்து, கபருடைய வேதனையிலிருந்து, எல்லா வகையான தீங்குகளிலிருந்தும் அந்த தொழுகை எம்மை பாதுகாக்கும். தொழுகையை தொழுகையாக உரிய நேரத்தில் அழகாக, யாருடைய தொழுகை அழகாக இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையின் எல்லா விடயங்களும் அழகாக இருக்கும். யாருடைய தொழுகை முறையாக இருக்கிறதோ அவருடைய எல்லா விடயங்களும் முறையாக இருக்கும். யாருடைய தொழுகை நேரத்துக்கு இருக்கிறதோ அவருடைய எல்லா விடயங்களும், அவருடைய டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவம், தொழுகையிலே அல்லாஹ் தருகின்ற பயிற்சி 12:22 வாங்கு, 6:19 இஸ்தார். ஏன் 6:30 6 மணி என்று வைக்கவில்லை? 6:19 என்றால் 6:19 தான். நான் 6:30 இன்னொரு 10 நிமிடம் கூடுதலாக நோன்பு நோக்க முடியுமா? முடியாது. 6:19 அல்லாஹு அக்பர். உடனே சாப்பிடுங்கள். ஏன் சாப்பிடுகிறேன்? பசிக்காகவா? இல்லை, அல்லாஹ்வின் உத்தரவு வந்துவிட்டது, சாப்பிடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். எனவே இபாதத்துகள் என்ற இரண்டாவது பகுதி, அதிலே 2 சப்ஜெக்டுகள். ஒன்று ஏவல்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது. அதில் முதலிடத்தில் இருப்பது தொழுகை. அடுத்த பகுதி இபாதத்துடையது விளக்கல்கள். வேண்டாம் என்று சொன்னதை விடுவது, அதை இபாதத்தாக நாங்கள் நினைப்பதே கிடையாது. அது மிக பெரும் இபாதத். பாவத்தை விடுவது. நீங்கள் வியாபாரத்திலே, பஜாரிலே, ஆபீஸிலே, கடையிலே இருக்கிறீர்கள், பொய் சொல்ல வேண்டிய கட்டம் வருகிறது. இல்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், பொய் சொல்ல மாட்டேன். ஏமாற்றலாம், ஏமாற்றினால் ஏதோ பல கோடி கிடைத்து விடலாம் என்று போன்று தெரிகிறது. இல்லை, பல கோடி வரட்டும் போகட்டும், அல்லாஹ் தடுத்ததை நான் செய்ய மாட்டேன். நீங்கள் ஆபீஸிலே இருந்து கொண்டு மிகப்பெரிய இபாதத்தை செய்கிறீர்கள். சில வேளை மக்காவிலே சென்று காபாவிலே இருக்குகின்ற ஒருவரை விட நீங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இந்த பஜாரிலே, ஆபீஸிலே, கடையிலே இருந்து பாவத்தை விடுகின்ற இந்த இபாதத்தின் மூலமாக நீங்கள் அடைந்து விடலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகி மஹாரிம் அல்லாஹ், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட பாவங்களை விட்டுவிடும். தகுன் அஅபதன் நாஸ், மக்களில் மிகப்பெரிய ஆபிதாக, வணக்கவாளியாக, இபாதத்துடையவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுங்கள். வருடா வருடம் எப்படியாவது ஹஜ் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆகப்பெரிய ஆபிதா ஆகலாம். இல்லை, பாவங்களை விட்டுவிடும். பாதையிலே செல்கிறீர்கள், அந்நிய பெண்கள் வருவது போன்று தெரிகிறது. நீங்கள் மனதிலே சொல்லுங்கள், பார்க்கலாம், ஆசையுண்டு, பார்த்தாலும் யாரும் அடிக்கப் போவது கிடையாது. பார்க்க ஆசையும் உண்டு, வாய்ப்பும் உண்டு, தடையும் இல்லை, செய்யலாம். ஆனாலும் பார்க்க மாட்டேன். ஏன்? நான் பார்க்குகிறேனா என்று என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். பார்க்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். பாதையிலே சென்று கொண்டே நீங்கள் செய்கின்ற இந்த இபாதத் உங்களை அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு தூரத்துக்கு நெருக்கும் என்பதை நானும் நீங்கள் உணர மாட்டுகிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் பகுதி ஈமானியாத், இரண்டாவது பகுதி இபாதத், மூன்றாவது பகுதி முஆஷரா, குடும்பவியல். இஸ்லாமிய குடும்பவியல் மிக விரிவாக பேச வேண்டிய ஒரு பகுதி. இஸ்லாமிய குடும்பம், எனது ஃபேமிலி, எனது குடும்பம் என்றால் மனைவி, பிள்ளைகள், என்ற ஃபேமிலியுடைய செட்டப், நான் அதை செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள். இல்லை, இஸ்லாம் சொல்லுகின்ற குடும்பம் 4 கட்டங்களை உடையது, 4 பகுதிகளை உடையது. அதன் முதல் பகுதி, பெற்றெடுத்த தாய் தகப்பனிலிருந்து எனது குடும்பம் ஆரம்பம். தாய் தகப்பனை விட்டு விட்டு எனக்கு எங்கே ஒரு குடும்பம்? உங்களிலே யார் யாருக்கு தாய் தகப்பனோ, தாய் தகப்பனில் ஒருவரோ இருவரோ ஹயாத்தோடு இருக்கிறார்களோ, சகோதரர்களே, உங்களுடைய ஆகப்பெரிய சொத்து உலகத்திலே ஃபேக்டரி, கம்பெனி, வாகனம் இல்லை.
உங்களோடு ஹயாத்தோடு இருக்குகின்ற இந்த வயதில் உம்மா தாயே என்று பேசுவதற்கு உங்களுடைய தாய் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? அதுதான் உங்களுடைய ஆகப்பெரிய சொத்து. தாயிடத்திலே போய் உட்காருங்கள். தாயே, நீங்கள் சாய்ந்து கொள்ளுங்கள், நான் காலை ஊன்றி விடுகிறேன். இல்லை வாப்பா, எனக்கு ஒன்றும் அப்படி தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லை தாயே, எனக்கு தேவை இருக்கிறது. எனக்கு இந்த பாக்கியம் எப்ப கிடைக்கும்? இன்று நான் வேலையிலே ஓய்வெடுத்து லீவ் போட்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய ரூமை கிளீன் பண்ண வேண்டும். பாப்பா, நீங்கள் உட்காருங்கள், நான் தலையிலே எண்ணெய் போட்டு விடுகிறேன். உங்களுடைய ரூமை நான் கிளீன் பண்ண வேண்டும். சுப்ஹானல்லாஹ். தாய் தகப்பனோடு, தாயே எனக்கு ஊட்டி விடுங்கள், நீங்கள் உங்களுடைய கையால் நான் சாப்பிட வேண்டும். தாய் தகப்பனுடைய பாசத்தை பாதுகாருங்கள், அதை வளருங்கள். அந்த சொத்தை மிஞ்சிய செல்வம் சொத்து கிடையாது. யார் யாருடைய தாய் தகப்பன் உலகை விட்டு போய்விட்டார்களோ இஸ்லாத்திலே எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு, அவர்களுக்கும் வழி உண்டு. உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் கொடுத்தால் பணத்தை கொடுக்கலாம், ஒரு பழத்தை கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதைவிட இன்று மரணமான தாய் தகப்பன் உயிரோடு இருக்குகின்ற போது மருந்து பணம் தேவை என்பதை விட மிக பெரும் தேவையோடு இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் நன்மைகளை செய்து எங்களுக்கு அனுப்புவார்களா? சதகாக்கள், தருமங்கள். என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக துஆ செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். தாய் தகப்பன் மரணமான பிறகு அவர்களுடைய உறவினர்களை ஆதரித்து நடங்கள். தாய் தகப்பனுடைய நண்பர்களை மதித்து நடங்கள். இவர் என்னுடைய தகப்பனுடைய ஒரு நண்பர், அவருக்கு விருந்து கொடுங்கள், அன்பளிப்பு அனுப்பி வையுங்கள். ஏன்? யாரு? சம்பந்தமே இல்லையே, ஏன் அவருக்கு அன்பளிப்பை அனுப்புகிறீர்? இல்லை, என்னுடைய தகப்பனோடு ஒன்றாக இருந்தவர், என்னுடைய தகப்பனுடைய நண்பர், கூட தொழில் செய்தவர். அந்த மரியாதையை, தகப்பனோடு உள்ள அன்பை, மரியாதையை அவருடைய உறவினர்களோடு நண்பர்களோடு காட்டுங்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே இஸ்லாமிய குடும்பம், தாய் தகப்பன் முதலாவது. இரண்டாவது, என்னோடு ஒன்றர பிறந்து வளர்ந்து ஒன்றாக ஆடி பாடி விளையாடி பாடசாலைக்கு ஒன்றாக போய் அண்ணன் தம்பி நானா தங்கச்சி என்ற அந்த சகோதர உறவு, அது இரண்டாவது கட்ட குடும்பத்திலே உள்ள இரண்டாவது கட்டம். அந்த சகோதர சகோதரிகளுடைய உறவுகளை பாதுகாருங்கள். பணத்துக்காக, உயிரில்லாத உணர்வில்லாத காணிக்காக, பொருளுக்காக அந்த உணர்வுகளை புண்படுத்தி விடாதீர்கள் சகோதரர்கள். அதை மதியுங்கள். அன்பளிப்புகளை அனுப்பி வையுங்கள். விருந்துகள் கொடுங்கள். குடும்பத்தை ஆதரியுங்கள். குடும்பத்தில் யாராவது எவராவது மோசமாக நடக்கட்டும், பிரச்சனை இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய பண்பாடுகளை காட்டுங்கள். நல்லவர்களோடு நல்லாக இருப்பது என்றிருந்தால் அதுக்கு ஈமானும் தேவையில்லை, இஸ்லாமும் தேவையில்லை. மனித உணர்வு அது. மனிதனாக இருந்தால் போதும், காபிராக இருந்தாலும் நல்லாக நடந்தால் நன்றாக நடப்பார். அது ரிட்டன். மோசமாக நடப்பவர்களுடனும் நன்றாக நடப்பவரே நற்குணமுடையவர். மூன்றாவது கட்டம், எமது வாழ்க்கையின் துணைவியாக சேர்ந்து கொண்ட மனைவி, அமானிதமாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மனைவி, அந்த பெண்மணி தன்னுடைய தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் மாமா மாமி என்ற பாதுகாப்பான ஒரு கோட்டையிலே வளர்ந்த பெண், அந்த பாதுகாப்பான கோட்டையில் இருந்து எல்லோரையும் துறந்து விட்டு யார் எவர் எப்படி என்பது கூட தெரியாத என்னை நம்பி என்னோடு வந்திருக்கிறாள். அந்த பெண்ணுடைய கண் கலங்காமல், மனதிலே கவலை வராமல், அன்பாக பண்பாக இரக்கமாக பாசமாக அந்த பெண்ணை வழி நடாத்துவது என்னுடைய பொறுப்பு. அந்த பெண்ணை வைத்தே நாம் சொர்க்கம் போய்விடலாம். சரியாக முறையாக இஸ்லாமிய குடும்பவியலை செய்து கொண்டார். நான்காவது கட்டத்தில் இருப்பவர்கள் என்னுடைய பாச பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டாதீர்கள். திறமையான பிள்ளை, திறமை இல்லாத பிள்ளை, கொஞ்சம் லட்சணத்திலே வித்தியாசங்கள் இருக்கலாம், திறமையில் வித்தியாசங்கள் இருக்கலாம். பாகுபாடு காட்டாதீர்கள். எல்லோரும் பிள்ளைகள். இது கட்டாயம், கடமை. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போது சொத்து கொடுப்பதாக இருந்தாலோ அவர்கள் சரிசமமாகவே கொடுக்க வேண்டும். எனவே இந்த 4 கட்டங்களுடைய இஸ்லாமிய குடும்பவியல் என்பது விரிவாக திறந்து பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. முழுமையான இஸ்லாத்தினுடைய 4வது தலைப்பு பொருளாதாரம், பொருளியல், கொடுக்கல் வாங்கல். அதனுடைய அடிப்படை நம்பிக்கை, நேர்மை, நியாயம், உண்மை, விசுவாசம், பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை என்ற ஒரு அடிப்படையிலே அத்திவாரத்திலே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. 4வது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் 5வது தலைப்பு பண்பாடியல், அஹ்லாக்கியாத். பண்பாடியல், சுப்ஹானல்லாஹ், அது எமது குடும்பம்,
அதனுடைய வட்ட விசாலமானது. குடும்பத்தை தாண்டி அண்டை வீட்டார்கள், அதையும் தாண்டி முஸ்லிம்கள், அதையும் தாண்டி மனிதர்கள், மனிதராக இருக்குகின்ற எல்லோர்களுடன் அவர் பிற மத சகோதரராக இருந்தால் என்ன, நம்பிக்கை, நேர்மை, நியாயம், உதவுகின்ற மனப்பான்மை, இரக்க சிந்தனையோடு பிறரை மதிக்குகின்ற மனோநிலையோடு நடக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய பண்பாடு மனித வட்டத்தையும் தாண்டுகிறது சகோதரர்களே. முஸ்லிம்களின் வட்டத்தை தாண்டி காவியர்கள் பிற மத சகோதரர்களோடு மாத்திரம் நின்றுவிடவில்லை, மனித வட்டத்தை தாண்டி மிருகங்கள், பறவைகளோடு கூட எங்களுடைய பண்பாடு சீராக இருக்க வேண்டும். வீட்டிலே ஃபிஷ் டேங்க் வைத்திருக்கிறீர்களா? லவ் பேர்ட் கிளிகளை, மைனா பறவைகளை வளர்க்குகிறீர்களா? பூனையை வைத்து வளர்க்குகிறீர்களா? கோழிகளை வைத்திருக்கிறீர்களா? புறா வைத்திருக்கிறீர்களா? அதுக்கும் ஷரியத்துண்டு. இஸ்லாமிய பண்பாடு. நான் பெரிய ஹாஜியார் இபாதத்துடையவனாக இருக்கலாம், பெரிய ஆலிமாக இருக்கலாம், வீட்டிலே உள்ள மீனுக்கோ பூனைக்கோ அநியாயம் செய்தால் அந்த மீனும் பூனையும் நாளை மறுமையில் எம்மை அல்லாஹ்வுடைய கூட்டிலே கொண்டு போய் நிறுத்திவிடும், குற்றவாளிகளாக. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்றைய குத்துபாவுடைய சாராம்சம், தீன் முழுமையானது, தீன் நிரப்பமானது. முழுமையான தீன் என்றால் 5 தலைப்புகளை உடையது. இதை மனதுக்கு எடுங்கள். வீட்டிலே மனைவியோடு, பிள்ளைகளோடு இன்று ஒவ்வொரு வாரமும் குத்துபாவுடைய விடயங்களை ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி மனைவி பிள்ளைகளை வைத்து அதை திருப்பி நீங்கள் சொல்லுங்கள். திருப்பி சொல்ல வேண்டுமே என்ற கவனத்தோடு கேளுங்கள். 5 தலைப்புகளை கொண்டது. முதலாவது ஈமானியாத், உள்ளத்தோடு அல்லாஹ்வோடு உள்ள நம்பிக்கையோடு தொடர்பானது. 2வது இபாதத், வணக்க வழிபாடுகளோடு தொடர்பானது. 3வது குடும்பவியல், எமது குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது. 4வது பொருளாதாரம், பொருளியல், கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்டது. 5வது பண்பாடியல், சிறந்த பண்பாட்டினுடைய உதாரண புருஷர்களாக நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். அல்லாஹு தாலா எம்மை முழுமையான தீனை ஏற்று நடக்குகின்ற நட்பாக்கிய வாலிகளாக ஆக்கி வைப்பானாக. எம் அனைவர்களுடைய குற்றங்களையும் மன்னித்தருள்வானாக. எம் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீயே பக்குவப்படுத்துவாயாக. நீயே உன்னுடைய அருளினால் எங்களை தர்பியத் செய்வாயாக. எங்களுக்கு தேவையான அறிவு, ஞான விளக்கங்களை தந்தருள்வாயாக. உள்ளங்களை ஹிதாயத், ஈமானுடைய ஒளியை கொண்டு ஒளிமயமானதாக ஆக்குவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.